வாரந்தோறும் டெய்லியும் நம்ம கிரவுண்ட்ல அவங்க நடத்துற மீட்டிங்ஸ், அவங்க பேசுறது, ரமேஷ் தோழர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா தலைவர் இன்னைக்கு ஒரு ஒரு ஃபயர் ஸ்பீச்ன்னு எழுதுவாங்க. அத நம்ம இன்னைக்கு கேட்டுருக்கோம். அது ரொம்பவும் கனெக்டடாவும், ரொம்பவும் நம்மள வந்து ஒரு நம்பிக்கை வகையில கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது ப்ரோ. ஓகே, ஓகே. நான் தோழர் இங்க இருக்கிறதுனால, அவரு கிரவுண்ட்ல போய் நெறைய இடத்துல போய் மக்கள பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. ஸோ அதுல எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக்? அங்க நீங்க களத்துல என்ன பார்க்குறீங்க? அத கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தலைவர் பேசினத பத்தியும், சேலம் சந்திப்ப பத்தியும், அங்க எப்படி இருந்துச்சு இந்த மக்கள் வரவேற்புலாம் நம்ம பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு காசெல்லாம் குடுத்து இப்படி நடிங்கன்னு சொன்னா கூட யாருக்கும் கிடைக்காத ஒண்ணுன்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு அது அந்த டே 1ல இருந்து அந்த மக்கள் ஆதரவு இருக்கு. அத நம்ம ரொம்ப கிரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். இத வந்து யாரு வந்து கண்ண மூடிக்கிட்டு அவங்களுக்கு தெரியலன்னு மட்டும் தான் சொல்லிக்க முடியுமே தவிர, இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஆ ஸோ ரமேஷ் தோழர் நீங்க பேசுங்க. சொல்லுங்க. என்ன கிரவுண்ட்ல எப்படி இருக்கு ரிசப்ஷன்? ஆ நெறையா நீங்க பேசின ஸ்பீச் எல்லாம் பார்த்தோம். சொல்லுங்க. அதுலருந்து ஆரம்பிச்சு அப்புறம் இன்னைக்கு தலைவர பத்தி சொல்லுங்க. சொல்றத. வணக்கம், வணக்கம் ஹரிஷ். ரொம்ப நன்றி. இந்த ஸ்பேஸை வந்து ஏற்பாடு செய்து நம்முடைய இணையதள போராளிகள் அனைவரையும் வந்து ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த நேரத்துல நம்முடைய கட்சியை பத்தியும் சொன்னது போல தான். நீங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லயுமே அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவங்க மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள், சாதாரணமான பொதுக்கூட்டங்கள், கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாக்கள், 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுடைய நலத்திட்ட உதவிகள், அதற்கான பொதுக்கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய மாவட்ட கழகத்தின் அளவுல அந்தந்த தொகுதிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தலைவருக்காக பணியமர்த்துவதற்காக, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய எண்ணம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? கொள்கைகள் என்ன? கோட்பாடுகள் என்ன? நம்ம தலைவர் இந்த மக்களுக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு அரசியலை செய்ய வந்து விரும்புறாரு? எதற்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு? அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அதேபோல இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான இந்த திமுக எந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்குது? எப்படி மக்கள் விரோத செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது? மக்களை எப்படி வந்து பொய்களையும், புரட்டுகளையும் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைப்பதற்காக, ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்கள்ல, பல்வேறு தொகுதிகள்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தினசரி நம்முடைய தோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், நானு, அப்புறம் லயோலா மணி அவர்களாக இருக்கட்டும், அதேபோல நம்மோடு இருக்கக்கூடிய மற்ற செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும், அதேபோல வந்து கொள்கை பரப்பு அணியில இருக்கவங்களாக இருக்கட்டும், தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து சுற்றி சுழன்று இங்க நடக்கக்கூடிய அனைத்து தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள்லயுமே வந்து நாங்க அப்படியே சுற்றி சுழன்று அதற்கான பணிகள் எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க பேசுறத அந்த வீடியோக்கள, அந்த கன்டென்ட்கள எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும், இந்த இணையதளத்தில இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய இணைய போராளிகள், நீங்க எல்லாருமே அது இன்னும் அதிகமாக நாங்க வந்து ஒரு 1000 பேர், 2000 பேருக்கு நடுவுல அந்த பொதுக்கூட்டத்தில பேசுறோம். ஒரு 500 பேருக்கு மத்தியில ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தில பேசுறோம் அப்டின்னா, இங்க இணையதளத்தின் மூலமாக நீங்க அத கிட்டத்தட்ட 50,00,000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பணி வந்து களத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு, இணையதளத்திலயும் நடந்துகிட்டு இருக்குது. அப்டிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா இடங்கள்லயுமே மக்களுடைய வரவேற்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா, அமோகமா இருக்கு நம்முடைய தலைவருக்கு. நம்ம போற இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மகளிருடைய கூட்டம், தாய்மார்களுடைய கூட்டம், தன்னெழுச்சியா வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களாக வந்து தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு பனியின் தாக்கம் இருக்குது. ஒரு 7 மணிக்கு மேல எந்த அளவுக்கு இங்க குளிர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட, அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வந்து அ பல்லாண்டு காலத்திற்கு முன்பாக ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ணா அவர்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம கண்கூடாக நம்ம தலைவருக்கு நடக்கும்பொழுது பார்க்கிறோம் அத. அ ஒரு பொதுக்கூட்டம்னு நம்ம போய் நின்னோம்னா, அதுல வந்து ஒரு பக்கம் முழுக்க ஆண்கள் இருந்தாலும், ஆண்களை விட அதிகமாக இன்றைக்கு மறுபக்கத்துல வந்து பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள நம்ம எல்லா பொதுக்கூட்டங்கள்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இரவு 8 மணி, 9 மணி ஆனாலும், நாங்க வந்து ஒரு 3 பேர் அந்த பொதுக்கூட்டத்துல கலந்து பேசுறோம். இல்ல 4 பேர் கலந்து பேசுறோம். அப்படின்னால் கூட, அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெண்களும் வந்து அமைதியா இருந்து, நம்ம என்ன கருத்துக்கள் சொல்றோம்? நம்முடைய கொள்கைகள் என்ன சொல்றோம்? கோட்பாடுகள் என்ன சொல்றோம்? இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து
இவர்களை ஏமாற்றி மக்களை வெறும் ஒரு வாக்கு வங்கியாக மட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து அவங்க கவனிக்கிறாங்க. அத கவனிச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வரவேற்ப குடுக்குறாங்க. இன்றைக்கு அவங்கலாம் என்னன்னா பிரச்சார பீரங்கியா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கிராமங்கள்ல, அவங்களுடைய பகுதிகள்ல, அவங்க வீட்டுக்கு போய், சுத்தி இருக்க வீடுகள்ல நம்ம பேசுறது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதாக பல பேரும் வந்து எங்ககிட்ட வந்து அதற்கான ஃபீட்பேக்க சொல்றாங்க. நீங்க பேசுவது அனைத்தையும் நாங்க கேட்கிறோம். அத கொண்டு போய் அக்கம் பக்கத்து வீட்ல வந்து நாங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நேத்து கூட்டத்துல வந்து இந்த மாரி சொன்னாங்க. ஆமா அது உண்ம. அப்படின்னு சொல்லி அவங்களே இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய பெண்களும் நம்முடைய கூட்டத்துல, நம்முடைய இணையதளத்துல வீடியோக்கள் பார்க்கிறவங்களாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸ் பார்க்கிறவங்களாக இருக்கட்டும், டிபேட்ஸ் பார்க்கிறவங்க, நம்ம தலைவருடைய பேச்ச பார்க்கிறவங்க, இப்படி எல்லாருடைய பேச்சுகளையும் கவனித்து, அந்த கருத்துக்கள் உண்மைன்றத அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா, நம்ம உண்மையான கருத்துக்கள மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். திமுகவை போல பொய், புரட்டு கதைகள், அந்த கட்டுக்கதைகள்லாம் நம்ம பேசுறது கிடையாது. இந்த கருத்துக்களை பெண்களே இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறி, ஒவ்வொரு நாளும் அவங்க அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கவங்க கூட பேசும்பொழுது இதெல்லாம் பேசுறேன். ஸோ வாய்மொழியாக, இணையதளத்தின் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, தலைவருடைய அறிக்கைகள், தலைவருடைய பேச்சுகள், இதோடைய வாயிலாக, ஒட்டுமொத்தமாக நம்முடைய பணி அப்படிங்கிறது வந்து களத்துல, கிளை கழகத்திலிருந்து ஏறத்தாழ அனைத்து இடங்களிலுமே மூலை முடுக்குகள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது. மக்கள் நம்மை அங்கீகரிக்க தயாராயிட்டாங்க. நம்ம தலைவர் சொன்னது போல தான் ஒவ்வொரு வீட்டிலேயுமே நம்முடைய தலைவர் இருக்கிறாங்க. நம்முடைய தலைவருக்கான குடும்பங்கள் இருக்கிறது. தம்பிகள் இருக்காங்க, தங்கைகள் இருக்கிறாங்க, அம்மாக்கள் இருக்காங்க. எல்லாரும் நம்மை ஜெயிக்க வைப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. தேர்தலுக்காக காத்திருக்கிறாங்க. இதுதான் களத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த கள சூழலின் காரணமாக தான் இன்றைக்கு தன்னை 75 ஆண்டு கால ஆலமரம்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக இது பயந்த நிலையில புலியை பார்த்து பூனை சூடு போட்டுப்பது போல எல்லாத்தையும் நம்மை பார்த்து அவர்கள் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. பயத்துல பல விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. கேக்குதா? எஸ் ஹரிஷ் கேக் கேக்குது. எஸ், எஸ், எஸ். ஓகே, ஓகே, ஓகே. நைஸ். அதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த சந்திப்பு ரமேஷ் ப்ரோ. எப்படி நம்ம எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், அத மீறி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தலைவர் உரைய பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அது ஏன்னா எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு. டே 1ல இருந்தே கேக்குறாங்க. ஏன் இவர் இத பண்றதில்ல? ஏன் இவர் அத பண்ண மாட்டேங்கிறாரு? இவர் பண்றத விட்டுருவாங்க. ஃபுல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணிருவாங்க. இவர் பேசுற கருத்துக்கள விட்டுர்றாங்க. பட் அவங்களுக்காகன்னு இவ்வளவு நாள் அவங்க பார்த்து பழகுன ஒரு விஷயத்த அதுதான் அரசியல் ஆகவும், அத மட்டும் தான் இவர் பண்ணணும்ன்ற மாரியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, ஆனா அந்த மக்களோட ஆதரவு இன்னைக்கு ஒரு நெறைய வீடியோஸ் வந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கிளிம்ப்ஸ் அவரு போறாரு. அவரு போறம்போது ஒ நம்ம ஒரு ஒரு பெண் நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அத பார்த்ததுல அண்ணன பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவர பார்க்கிறத மீறி, இவரு இன்னைக்கு எதுக்காக நிக்கிறாரோ, அதுக்கு நான் நிக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கு நான் என் ஆதரவ தெரிவிக்கிறேன் இங்க வந்து. என்னால முடிஞ்ச இதுல. நான் இங்க ஒரு இடத்துல நின்னுட்டாலும் அப்படின்னு, அவரு ரோட்ல வர வழி தோறும் இந்த மாரியான ஒரு மக்கள் ஆதரவு, ஒரு மக்கள் அலை. இவங்க எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்களே, வேவ் எங்க இருக்கு? வேவ் எங்க இருக்கு? வேவ் எங்க இருக்குன்னு. சோ அந்த மாரி ஒரு மக்கள் ஆதரவு இவ்ளோ ஆ பெருக்கணக்குல இன்னைக்கு வந்திருக்கு. அத மீறி உள்ள வந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்திருக்காங்க. சோ தலைவர் இதெல்லாம் பத்தி மக்கள் ஆதரவு, மக்கள் எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் எப்படி தலைவர் உரை அத பத்தி ஸ்பெசிஃபிக்கா என்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ரொம்ப உங்கள இன்னைக்கு அவர் உரையே முழுசா பட்டாசு தான். பட் அதுல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி எத நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும், கடந்த சில மாதங்களாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்ல தலைவர் போகும்போதும், அவருக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கண்கூடா பார்த்தோம். அனைத்து மாவட்டங்கள்லயுமே வந்து கிட்டத்தட்ட வரலாற்றை புரட்டி போடக்கூடிய அளவுல இதுவரைக்கும் இப்படி ஒரு கூட்டம் ஒரு மனிதருக்காக வந்திருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வியே எழுப்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தலைவருக்காக வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல எல்லா மாவட்டங்கள்லயும் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஆளும் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம், ஒரு பயம். என்னடா இவ்வளோ நாளா நம்ம வந்து தலைக்கு ரூ. 200 குடுத்து கூட்டிட்டு வந்தோம். சாப்பாடு குடுத்து கூட்டிட்டு வந்தோம். அதற்கு பிறகு வந்து குப்பை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்தோம் எல்லாரையும் மதிக்காம. மக்களை எல்லாம் வந்து கிடைக்கிற வண்டிகள்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தோம். இந்த மாதிரியான வேலைகள் பண்ணியுமே நமக்கு வராத கூட்டம். இன்னொன்னு சொந்த கட்சிக்காரனே காசு குடுக்கலன்னா வரமாட்றான் திமுகவுலலாம். அது அவங்களுக்கே தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வந்து இருக்கிறோம்.
ஆனா இவர பார்க்க வந்து ரூ. 1 கூட செலவு பண்ணாம எப்படி இவ்வளவு கூட்டம் நிக்குது? இன்னொன்னு விடிய காலையில அவர் வராருன்னா, விடிய காலையில இருந்து அவர் திரும்ப மிட் நைட்ல வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்து எப்படி இருக்கு களத்துல? இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு ஆளுமைய வந்து திமுக வந்து இன்றைக்கு எதிர்கொள்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சம். அதனால நம்முடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை வந்து முடக்குவதற்கான பல்வேறு வேலைகள்ல வந்து அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இனியும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அதேபோல இந்த சேலம் நிகழ்வுகளுக்கும் அவர்கள் விதித்த கட்டுப்பாடுகள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏத்தாது போல ஏற்பாடுகள பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே மிக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து செஞ்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய வருகக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர்கள் ஏற்பாடு பண்ணி வைக்கிறதாகட்டும், உணவாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கிறதாக இருக்கட்டும், மருத்துவ முகாம்கள் வந்து குடுக்கிறதாக இருக்கட்டும், நம்முடைய தொண்டர் படையை வைத்து பாதுகாப்பு பணிகள், மக்களுக்கான பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபடுத்துவதாக இருக்கட்டும், அப்படின்னு சொல்லிட்டு 360 டிகிரில என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம். நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து கியூஆர் கோட என்ட்ரி பாஸஸ் குடுத்திருந்தோம். அவங்களுக்கு மட்டும் தான் உள்ள அனுமதின்னு சொல்லி நம்ம குடுத்திருந்தோம். அதேபோல வந்து தொடர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள், முக்கிய முன்னோடிகள் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு செய்தி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கூட்டம் வந்து நம்முடைய நிர்வாகிகள் எல்லாருமே சந்திச்சு தலைவர் பேசுறாரு, தோழர்கள சந்திக்கிறாரு கியூஆர் கோடு மூலியமாக. அதனால உடல்நிலை சரியில்லாதவர்களோ, இல்லை வந்து பிரெக்னன்சில இருக்கிறவங்களோ, இல்ல வயதானவர்களோ போன்றவர்கள்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கலாம் வீட்ல இருந்தே பார்க்கணுன்ற அந்த அறிவுறுத்தல்களை வந்து தொடர்ந்து குடுப்பதாக இருக்கட்டும். அப்படின்னு எல்லா வகையிலும் பொதுமக்களுடைய நலனை வந்து தன்னுடைய கருத்தில் வைத்துக்கொண்டு தலைவர் என்ன நினைக்கிறாரோ, அதை நம்முடைய கழகம் மிக சிறப்பாக செய்தது. இந்த சேலம் பொதுக்கூட்டம் அப்படிப்பட்ட முறையில வந்து மிக சீரிய அளவுல சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பொதுக்கூட்டமா தான் இருந்துச்சு. தலைவருடைய பேச்சு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னது போல, இவங்க தலைவர் என்ன கருத்து பேசுறாரு, என்ன கேள்விகள் கேட்கிறாரோ, அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்காது. அந்த கேள்விகளுக்கான ஆதாரபூர்வமான பதில் இருக்காது. அதிகாரப்பூர்வமான பதில் இருக்காது. இது எதுவுமே இருக்காது. ஆனா, இவர் அத பேசியிருக்கலாம். இல்ல இவர் இந்த பிரச்சனைய பத்தி அவர் பேசியிருக்கலாம். இவர் இந்த ஆங்கிள்ல இத பேசியிருக்கணும். இவர் இந்த இடத்துல வந்து கைய தூக்காம பேசியிருக்கணும். இவர் இந்த இடத்துல வந்து சிரிக்காம பேசியிருக்கணும். அப்படின்னு இப்படியே உளறிக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, ஒரு நாளும் அவர் கேட்கிற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க செய்யல. இப்ப இன்றைக்கு தலைவர் பேசும்பொழுது வந்து, வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உண்மையிலேயே திராணி இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்திருந்தா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே தைரியம் இருந்துச்சு அப்படின்னா, கடந்த 4 1/2 ஆண்டு காலத்துல எத்தனை அரசு பணிகள் நிரப்பப்பட்டிருக்குன்னு அவரால வெள்ளை அறிக்கை குடுக்க முடியுமா? இல்ல எத்தனை இடங்கள்ல தனியார் வேலைகள் வந்து இளைஞர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிக்கைய அவரால குடுக்க முடியுமா? அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து பேச மாட்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் செய்யாம, தலைவர் வந்து பேசின கேட்ட கேள்விகள் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான அவ்வளவு கேள்வி ரமேஷ் ப்ரோ, வாய்ஸ் கொஞ்சம் இதாயிடுச்சு. கனெக்ஷன் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கண்ணா. புகழ் கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, ஓகே. ஹரிஷ் கேக்குதுங்களா? கேக்குது ரமேஷ் சொல்ற. இப்ப கேக்குது. பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஆ. தலைவர் என்ன கேள்விகள் கேட்கிறாரோ, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த விதமான தரவுகளும் கிடையாது. எந்த விதமான திராணியும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு. வேலைவாய்ப்ப பத்தி கேட்டோம் அப்படின்னா, நீங்க வேலைவாய்ப்புகள் எத்தனை பேருக்கு குடுத்திருக்கோன்ற வெள்ளை அறிக்கைய குடுங்க. எத்தனை அரசு வேலைவாய்ப்புகள்ல வந்து இளைஞர்களுக்கு பணி குடுத்திருக்கீங்கன்ற வெள்ளை அறிக்கைய குடுங்க. எத்தனை இளைஞர்களுக்கு தனியார் துறையில வேலைவாய்ப்பு குடுத்திருக்கீங்கன்றதுக்கு வெள்ளை அறிக்கை குடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அவர் கேட்கிற கேள்விக்கு. ஆனா, வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பர் தூக்கி காட்டுவீங்க பைத்தியக்காரத்தனமா. அப்ப வெள்ளை அறிக்கைய தூக்கி காட்டுற அளவுக்கு தான், வெள்ள பேப்பர தூக்கி காட்டுற அளவுக்கு தான் ஒரு அரசாங்கம் இருக்குது. ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு. அதை பார்க்கிறதுக்கு ஒரு சிஎம் இருக்கிறார். அப்ப தலைவர் இன்றைக்கு அந்த கேள்வி எழுப்புறாரு. பெண்கள் பாதுகாப்ப பற்றி இன்னைக்கு தலைவர் கேள்வி எழுப்புறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு என்ன நடந்துச்சு? கோவையில மாணவிக்கு என்ன நடந்துச்சு? ஏன் சென்னையில அந்த பீகார் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? இப்படி பல்வேறு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இங்க இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் என்ன? முதலமைச்சர் வந்து அத பத்தி எதனா பேசுறாரா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? என்ன வந்து அவங்க காவல்துறை மீது வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? காவல்துறையுடைய பணிகள வந்து எந்த அளவுக்கு இன்னும் சீரும் சிறப்புமாக வருமுன் காப்பதற்காக காவல்துறை என்னென்ன பணிகள முன்னெடுத்திருக்கிறது? பெண்களை பாதுகாப்பதற்காக, சுதந்திரமாக பெண்கள் நடமாடுவதற்கு என்னென்ன பணிகள முன்னெடுத்திருக்காங்க? ஏதாவது வந்து செஞ்சிருக்கிறாங்களா? உங்களுடைய இரும்பு கரம் என்ன ஆச்சு? முதல்வர் அட்லீஸ்ட் வெளியில வந்து என்னோட இரும்பு கரம் இருக்கா? இல்லையான்றதையாவது காட்டணும்ல. "இதோ பாருங்க நான் இரும்பு கரத்த இன்னும் வச்சிருக்கிறேன். துரு பிடிக்காம வச்சிருக்கிறேன். பத்திரமா பாலிஷ் போட்டு என்னோட இரும்பு கரம் அப்படியே தான் இருக்குது. நீங்க நம்பலனாலும் இதுதான் நெஜம். பாருங்க." அப்படின்னாச்சும் அவர் சொல்லணும்ல.
அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சினிமா வசனம் பேசிக்கிட்டு இருந்தா, அததான் எங்க தலைவர் கேட்கிறாரு. நீங்க ஆட்சியிலயுமே நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு முதல்வர் வீடியோ போடுவாரு. நீங்க போதைப் பொருட்கள் பயன்படுத்தாதீங்க. மதுபானங்கள் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் உடம்புக்கு கேடுன்னு அவரே ஒரு வீடியோ போடுவாரு. ஆனா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல போதைப் பொருள் கலாச்சாரத்தை எப்படி தடுக்கிறது? இன்றைக்கு தங்கு தடை இல்லாம போதைப் பொருள் கிடைக்குது. அந்த போதைப் பொருளை எப்படி வந்து நிப்பாட்டுறது? எப்படி வந்து அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள, அது போன்ற தீயவர்களை நம்ம சமூகத்திலிருந்து எப்படி வந்து நம்ம வந்து விலக்குவது? எப்படி மாணவர்களை காப்பாத்துவது? எப்படி இளைஞர்களை காப்பாத்துவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா? ஒரு திட்டமும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாது. அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர, ஒரு ட்ரக் மாஃபியாவுடைய கிங்பின் ஒருத்தர தன்னுடைய கட்சிக்குள்ளேயே வச்சிருந்தாரு. தன்னுடைய கட்சியினுடைய அயலக அணி நிர்வாகியா வச்சிருந்தாரு. அப்ப சொந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் வியாபாரியாவே உங்களுக்கு தெரியாது. எப்படி கட்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்? எப்படி ஆட்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்? எப்படி தமிழ்நாடுக்கு நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பீங்க? நீங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதுதான் நாங்க தலைவர் சொல்றாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறாரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியே தெரியலனா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே. கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. மக்களுடைய பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. எல்லாருடைய பாதுகாப்பும் இன்றைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. மதுபான விற்பனை. இன்னைக்கு 60,000 கோடிய நீங்க நெருங்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க மதுபான விற்பனையில. அப்புறம் எப்படி இளைஞர்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க? ஒரு மதுவுக்கும், போதைப் பொருளுக்கும் அடிமையாகக்கூடிய இளைஞர்கள எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? அப்ப இதற்கான திட்டங்கள் என்ன இருக்கு? எனக்கு தலைவர் கேள்வி கேட்கிறார்ல. நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. இளைஞர்களை காப்பாத்துறது கிடையாது. சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்றத கேள்வி எழுப்புறார்ல. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. 4 1/2 வருஷம் நான் என்னென்ன நடவடிக்கை எடுத்தேன்? எப்படியெல்லாம் வந்து நான் வந்து போதைப் பொருட்கள தடுத்தேன்? மதுபானங்களை குறைப்பதற்கு நான் என்னென்ன நடவடிக்கை எடுத்தேன்? இளைஞர்களை வந்து இந்த போதைப் பொருள் வாழ்க்கைக்குள்ள அகப்படாமல் காப்பாற்றுவதற்காக ஒரு முதலமைச்சரா நான் என்ன நடவடிக்கை எடுத்தேன்? ஒரு அப்பான்னு சொல்லிக்கிறீங்கல்ல. அப்ப அப்பாவா நான் என்ன நடவடிக்கை எடுத்தேன்? இதையெல்லாம் முதலமைச்சர் பேச தயாரா? இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. கேட்டா நான் தான் தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாவிலேயே அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான். நான் தான் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிறேன். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சினிமா வசனமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தலைவர மாரி பேண்ட் போட்டுக்கிறாரு. தலைவர மாரி சட்டை போட்டுக்கிறாரு. ராம்ப் வாக் பண்றாரு. பாவம் அங்கிருந்து வந்து துண்டெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அத எடுத்து கழுத்துல போடுறாருன்னு பார்த்தா, துண்ட தூக்கி அவன் அடிக்கிறான். என்ன கோவத்துல அடிக்கிறான்னு தெரியல கீழ இருந்து மொத்த பேரும். அப்ப இதையா நாங்க எதிர்பார்க்கிறோம்? எங்க தலைவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா, அந்த பதில் கிடையாது. அப்ப அந்த பதில சொல்லாம, இவர் இப்படி பேசியிருக்கலாம். இவரோட கூட்டத்துல வந்து அது நடந்துச்சு. அங்க பாருங்க இவரோட கூட்டத்துல வந்து ஒருத்தர் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு சாப்பாடு குடுக்கல? இங்க பாருங்க இவரோட கூட்டத்துல வந்து ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் ஜூஸ் பாட்டில் குடுக்கல? இவர் இந்த பக்கம் பார்த்து பேசிட்டாரு தலைவர். ஏன் அந்த பக்கம் பார்த்து பேசல? அப்ப அந்த பக்கம் இருக்கவர்கள்லாம் தோழர்கள் கிடையாதா? அங்க இருக்கலாம் மக்கள் கிடையாதா? இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவா அரசியல்? அப்போ ஒரு கருத்தியல் ரீதியாக உங்களுடைய 4 1/2 ஆண்டு கால சாதனைகள சொல்லி உங்களால எதிர்த்து பேச முடியல அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓட்டாக, ஒரு இந்த அரசியலை வந்து ஒரு வியாபாரமாக, ஒரு தொழிலாக நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம தலைவர் பேசும்பொழுது இன்னொரு விஷயத்த சொன்னார் இன்றைக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தலைவர் சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல நம்முடைய முதல் மாநாட்டிற்கு பிறகு விக்கிரவாண்டியில தலைவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளியில சொன்னதற்கு பிறகாக, அன்றைக்கு கேட்டாங்க. எப்படி வந்து இவர் வந்து இவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு. இது எப்படி சொல்ல முடியும்? எப்படி இவ்வளவு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அவரால சொல்ல முடியுது? அப்படின்லாம் அன்னைக்கு கேள்வி எழுப்புனாங்க. ஆனா இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய நிலையில வந்து நின்னுருக்கா இல்லையா? அத்தனை பேரும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறார்களா இல்லையா? அதிகப்படியான சீட்டுகள் கேட்கிறாங்களா இல்லையா? அதிகாரத்துல பங்கு வேணும், எங்களுக்கு மினிஸ்ட்ரில இடம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்களா இல்லையா? இன்றைக்கு அது பேசு பொருளாக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியலின் மைய கருப்பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னா, அப்போ 75 ஆண்டு காலம்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக பேசாதத, செய்யாதத, கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் தலைவரும் தமிழக வெற்றிக் கழகமும் தமிழ்நாட்டுல பேச வச்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் உங்க கூட்டணியில இருந்தக்கூடிய கட்சிகள் அந்த எழுப்பாத கேள்விகளை இன்றைக்கு எழுப்ப வச்சிருக்கு அப்படின்னா, இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் தாக்கம். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அததான் எங்க தலைவர் இன்றைக்கு பேசுறாரு. அப்ப இந்த அளவிற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சிகளே விரும்பக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய அரசியல் பயணம் நடந்துகிட்டு இருக்குது. 3 ஆண்டுகளை கழித்து இன்றைக்கு மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்வு தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு சேலத்துல பேசப் போறாரு அப்படின்னு உடனே முதலமைச்சர் திடீர்னு நைட்டோட நைட்டா தூங்காம என்ன பண்ணிருக்காருன்னா, பாவம் எல்லா மக்களுக்கும் உடனடியா ரூ. 5,000 போட்டு விட்டார்.
எல்லா மக்களுக்கும் 5000 ரூபாய் போட்டாரு. உடனே ஒரு பேட்டி ஒண்ணு காலையில வருது. அடுத்த 3 மாதங்கள்ல வந்து இந்த உரிமை தொகையை வந்து நிறுத்துவதற்காக பல சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அது யார் அந்த சதி வேலைய செய்யறாங்க? எதுக்காக செய்யறாங்க? அத பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா சதி வேலை நடக்குது. அதனால 3 மாதங்களுக்கு சேர்த்து அந்த உரிமை தொகைய நான் இப்பயே குடுத்துர்றேன். ரைட்டு. ஏன்னா அது மக்களுடைய பணம். மக்களுடைய வரி பணம். மக்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால அவங்க உழைச்சு, அவங்க சம்பாதிச்ச அந்த பணத்த வரியா குடுத்து, இந்த தமிழ்நாட்டிற்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணம் அவர்களுக்கே திரும்ப போகுது. அததான் எங்க தலைவர் சொல்றாரு. தாராளமா நீங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னாரு. அப்போ அது அவர்களுக்கு போகுது. அதுல கோடை காலத்திற்கு சேர்த்து ரூ. 2000 அப்படின்னு சொல்றாப்புல. இதுதான் வந்து கோடைக்கால விஞ்ஞானி முதலமைச்சர்ன்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. ஒரு கடைசி ஒரு வருடத்தில் இந்த 4 ஆண்டு காலம் இல்லாம, தேர்தல் நெருங்குறதுக்கு 2 மாசம் முன்னாடி மட்டும் திடீர்னு வந்து கோடை காலத்த பத்தி முதலமைச்சருக்கு கவலை வந்துருது. கோடை காலத்துல மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு கவலை வந்தது. 4 வருஷமா கோடை காலமே இல்ல பாவம். நம்மலாம் வந்து காஷ்மீர்ல இருக்கிறோம், இல்ல வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறோம். 4 வருஷமா நமக்கு கோடை காலம் கிடையாது. மக்களுக்கு கோடை காலம் கிடையாது. வெயில் கிடையாது. சூரியனே 4 வருஷமா உதிக்கல. இன்ற எலக்ஷனுக்கு வரும்போது திடீர்னு வந்து கோடை காலம். அப்போ அந்த கோடை காலத்திற்காக ஒரு ரூ. 2000 சேர்த்து நான் ரூ. 5000 போடுறேன் அப்படின்றாரு. தாராளமாக மக்களுடைய வரி பணம், மக்கள் உழைத்து வரியாக கட்டிய பணம் அவர்களுக்கே திரும்ப செல்கிறது. அவர்கள் வாங்குறாங்க. ஆனா தேர்தலுக்காக இதை திமுக செய்யுறது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தலின் போது மிகப்பெரிய அளவுல வந்து திட்டங்களாக, பணங்களாக மக்களுக்கு குடுத்தாலும் கூட, அவர்களை எல்லாம் மக்கள் ஆதரிச்சது கிடையாதுன்றதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இங்க இருக்குது இந்தியாவுல. அப்போ நீங்க தேர்தலை வந்து மையப்படுத்தி, இப்படிப்பட்ட திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து பணம் குடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நெனச்சீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அவர்கள் வந்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மக்கள். அவர்களுடைய வரி பணத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டாலும் கூட, ஒரு காலமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப அவங்க ஓட்டு போட போறது கிடையாது. இதுதான் நடக்க போகுது தமிழ்நாட்டுல 2026 தேர்தல்ல. அதனால நீங்க என்ன பண்ணாலுமே அவர்களுக்கு தெரியும், தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்தபோது, நம்முடைய தலைவர் அவர்கள் 2026ல முதலமைச்சர் ஆன பிறகு, தேர்தலுக்காக மட்டும் இல்ல, 5 ஆண்டு கால ஆட்சி முழுமையாக மக்களுடைய ஆட்சியாக இருக்கும். இன்னும் இதை விட அதிக அளவிலான திட்டங்களையும், மக்கள் நலன் பெறக்கூடிய விடயங்களும், வாழ்க்கை முன்னேறக்கூடிய விஷயங்களும், இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில, தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில நிச்சயமாக இருக்கும். அது தேர்தல் சமயத்துல மட்டும் இருக்காது. 5 ஆண்டு காலம் முழுமையாக எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால தான் எங்க தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க அவங்க குடுக்கறத வாங்குனாலும், அவங்க செவுல் மேலேயே விசில் அடிங்க அப்படின்னு நீங்க சொன்னாரு. அதற்கு காரணம் ஏன்? அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னா, மக்கள் வந்து தலைவர புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களை எங்களுடைய தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும், என்னதான் நீங்க கடைசி காலகட்டத்துல இந்த 2 மாத காலங்கள்ல என்னதான் நீங்க அறிவிப்புகள் வெளியிட்டாலும், மக்கள் உங்கள நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது, இதே மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகையாக ரூ. 1000 குடுக்குறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணீங்க. உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணீங்க? தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000 தருவேன் அப்படின்னீங்க. சரி, அந்த தகுதி யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வாங்குனவங்கக்குள்ள பாதி பேர் திமுக காரனா இருந்தான். திமுகவுல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வீட்ல இருக்கவங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அரசு பணிகள்ல இருக்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் அது எப்படி போச்சு? அப்ப ஏழை எளிய குடும்பத்துல ஒரு பூக்கடையில இருக்கிறவங்க, ஒரு மீன் கடை வச்சிருக்கிறவங்க, ஒரு மார்க்கெட்ல வேலை பார்க்கிறவங்க, இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல அந்த உதவித்தொகை போய் சேரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஏழை எளிய மக்கள் குடிசையில வாழக்கூடியவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போகாத பணம் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கிடைச்சது. இதற்கான பல்வேறு கம்ப்ளைண்ட் அன்னைக்கு வெளியில வந்தது. அதுவும் ஆட்சி தொடங்குன உடனே அத நீங்க செய்யல. பல மாதங்கள் கழித்து, நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த திட்டத்த கொண்டு வந்தீங்க. இப்ப 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் மிஸ் ஆயிடுச்சோ அவங்களுக்கும் சேர்த்து நாங்க குடுக்க போறோம் அப்படின்னீங்க. எப்படி மொத்த தவணையும் சேர்த்து குடுத்துருவீங்களா? கடைசி 6 மாசத்துல நீங்க அறிவிக்கிறீங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி வந்து விடுபட்ட தவணை எல்லாம் சேர்த்து மொத்தமா பல்க்கா அமௌண்ட் போட்டுருவீங்களா? இந்த கேள்விய கேட்பாங்களா இல்லையா பொதுமக்கள் எல்லாம்? அப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த நாடக வேலை அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கும், பெண்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால அவங்களுடைய பணம், அவங்களுடைய வரி பணத்தை அவங்க திரும்ப பெறுறாங்களே தவிர்த்து, இதனால உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காலமும் நடக்காது. திமுக அப்படிங்கிற ஒரு தீய சக்திய 2026ல வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதல் வேலை, அந்த வேலைய செய்யக்கூடியது யார் தெரியுமா தமிழ்நாட்டுல? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யப் போறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாபெரும் அரசியல் சக்தியாக இருப்பதற்கு அங்க முதன்மை சக்தியாக பணியாற்றியது பெண்கள் தான். அவருடைய பெண் ரசிகர்கள், அவருடைய பெண் தொண்டர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள், இவங்க தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. இன்றைக்கு அந்த தாய்மார்களும், பெண்களும்
தோழிகளும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேரும் பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்க இன்றைக்கு வந்து தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் திறக்க சொன்னா ஒயின் ஷாப் திறக்க வைக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கூட வந்து ஒரு ஊருக்கு 5 தான் இருக்கும். ஒயின் ஷாப் ஒரு ஊருக்கு 10 இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. அப்போ பள்ளிகளுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குது. கோயில்களுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. மசூதிகளுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. மக்கள் பெரிதும் நடமாடக்கூடிய இடங்கள்ல ஒயின் ஷாப் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குது. பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்குது. கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்குது. அப்ப அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி போகக்கூடிய பெண்களின் நிலை என்னவா இருக்குது? ஒவ்வொரு நாளுங்க நீங்க உண்மையிலேயே நாம போய் பேசக்கூடிய பல்வேறு தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பெண்களும், இளம்பெண்களும் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இடங்கள்ல வந்து இந்த ஒயின் ஷாப்ப தாண்டி வர்றதே எங்களுக்கு மிகப்பெரிய வந்து வேதனையாக இருக்குது. என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம நாங்க பயந்து பயந்து கிராஸ் பண்றோம். கல்லூரிக்கு போயிட்டு வரோனே. கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது அந்த ஒயின் ஷாப்ப கிராஸ் பண்றதுக்குள்ள அப்படிலாம் மனதெல்லாம் பதபதைக்குது. யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம பதபதைக்குது. அப்படி மெயின் ரோட்ல இருக்கிற ஒயின் ஷாப்லாம் இருக்குது. மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல இருக்குது. அப்படின்னு பெண்களும், தாய்மார்களும் பல்வேறு இடங்கள்ல நாங்க போற இடங்கள்லாம் பொதுக்கூட்டங்கள்ல வந்து எங்ககிட்ட சொல்றாங்க. இந்த மதுபான பிரச்சனைகள பத்தி நாங்க பேசாத மேடை எல்லா மேடைகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசும்போதெல்லாம் அவங்க இறங்குன உடனே என்ட்ட அதான் சொல்லுவாங்க. நல்லா நீங்க வந்து பேசின கருத்து அத்தனை உண்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பயமா இருக்குது. இருட்டிடுச்சுன்னா எங்களால அந்த பக்கம் நடக்கிறதுக்கே பயமா இருக்குது. அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்க எப்படி வந்து வாக்களிப்பாங்கன்னு நினைச்சு நீங்க வந்து ரூ. 5000 போட்டா மக்கள் வாக்களிச்சுருவாங்கன்னு நீங்க எந்த வகையில நம்ப முடியும்? அப்ப களம் வேறையாக இருக்கிறது. களம் தலைவர் பக்கம் இருக்குது. தலைவர் பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்துறாரு. என்னுடைய ஆட்சி வந்தா பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தலைவர் சொல்றாரு. 100% அஷ்யூரன்ஸ் குடுக்குறாரு. இன்றைக்கு பெண்கள் நம்புறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய விவகாரத்துல, அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நம்முடைய தலைவர் கடிதம் எழுதுறாரு. உங்களுக்கெல்லாம் அண்ணனாக, அரணாக நான் என்றைக்கும் துணை இருப்பேன். தமிழக வெற்றி கழகம் துணை இருக்கும். நீங்கலாம் கவலையே படாதீங்க. என்றைக்கு பெண்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்க நிப்போம். அப்படின்னு தலைவர் சொல்றாரு. இத்தனைக்கும் அந்த கடிதத்துல திமுகவை திட்டினாரா? இல்ல இந்த கோடைக்காலம் சொல்றாரு. அப்ப குறிப்பா ரமேஷ் ப்ரோ, ஒரே ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த லெட்டர்ல. அதுல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி யார தனிப்பட்ட முறையிலும் இவங்க தான் காரணம், அவங்கனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்றத டினோட் கூட பண்ணல, இன்டைரக்டா கூட. இதை எந்த அரசியல் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காங்க? எல்லாத்தையும் இன்னைக்கு அரசியலா ஆக்கிக்க நினைக்கிற ஒரு சின்ன எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட அதை இப்ப மேல எழுதலாமா? நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு அவதூறு இன்னைக்கு இப்ப சொன்னீங்க. இந்த விஷயங்கள் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இத பத்தி எதையாவது இந்த ஊடகங்கள் பேசுச்சா? ஆனா இவங்களுக்கு எல்லாம் தலைவர் மட்டும் அவங்க கிட்ட பேசணும். ஆனா இவங்க மக்கள் பிரச்சனையே பேசவே மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஒன்லி எப்படிங்க வெதர் எப்படி இருந்துச்சு சிஎம் சார்? இது என்ன அவங்க எழுதி கொடுத்த அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன அவங்க ஆணையிடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே தோதுவா நடந்துகிட்டு இந்த போக்க கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நிகழ்வுகளையும் மீறி அவதூறு பரப்புற விஷயங்கள் வந்து இதே இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து டேய் இதுடா அதுடா அது வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன்றது இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டுத்தனமா ஆன்லைன்ல இந்த படம் அந்த மாதிரி அந்த படம் இந்த மாதிரின்னு ஒரு இதா பண்ணும். அதை பண்ற போது கூட நம்ம பசங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த உண்மைக்கு ரொம்ப இதுவா போயிட மாட்டாங்க. இந்த ரொம்ப அதை திரிச்சு சொல்ற மாதிரி இதுக்கு போயிட மாட்டாங்க. போட்டானா இவங்க சொல்லியிருக்காங்க இது எவிடன்ஸ்ன்றதா அதை கூட பண்ணுவாங்க நம்ம பசங்க. நம்மளுக்கு அப்போல இருந்து அதான் பழக்கம். அப்படி இருக்கிற போது கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாம, சம்பந்தமும் இல்லாம, என்ன வாரி தெளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன என்ன வேணா அவதூறு நான் இது பண்ணுவேன். திடீர்னு யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு மயங்கி விழுந்துட்டாங்கன்னா, இவன் இதனால மயங்கி விழுந்தாங்கிறது. இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த அவதூறு பிரச்சாரம். அதாவது நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, நம்ம எதிராளி கிட்ட ஒரு குறைந்தபட்ச நாணயத்தை எதிர்பார்ப்போம். இப்போ எல்லா விஷயத்திலயுமே. நம்ம எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும், யார்கிட்ட இருந்தாலும், ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஒரு டிக்னிட்டிய வந்து எதிர்பார்ப்போம். இந்த மாரி விஷயங்கள இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. ஆனா, அந்த மாரி ஒரு எந்த விதமான இதுவும் இல்ல. நான் எத வேணா வாரி தெளிப்பேன். நான் எவ்வளவு மோசமா வேணா, எவ்வளவு ஆபாசமா வேணா பேசுவேன். எவ்வளவு கீழ்த்தனமா வேணா போவேன். இப்படிப்பட்ட அரசியல இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து இன்னைக்கு மக்கள் நீங்க சொன்ன மாரி பார்த்துட்டாங்களே. இது இது இந்த போக்கு இதுக்கு எப்படி முடிவு கட்டப்படும்னு நினைக்கிறீங்க ரமேஷ் ப்ரோ? ஆமா. நீங்க சொன்னது போல, இப்ப இன்றைக்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த நிகழ்விற்கு 5000 பேருக்கு நம்ம பாஸ் குடுத்திருந்தோம். அதையும் தாண்டி சில பேர் அங்க வந்திருக்கிறாங்க. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கிறது. அவருக்கு வந்து அவருடைய நண்பர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வந்து இது போன்ற உடல் உபாதைகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இதயத்தில வந்து அவருக்கு ஏற்கனவே வலி ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அவருக்கு வந்து அந்த வெயில் சுத்தமா ஒத்துக்காது. பட் நாங்க வேணான்னு தடுத்தோம். அவர் கேட்கல.
அப்படின்னு மிக தெளிவா அவரோட இருந்த நண்பர் ஒருவர் வந்து பேட்டி குடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த நிகழ்வு இன்றைக்கு நடந்தது. ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியலை வந்து கீழ்த்தரமாக இன்றைக்கு இந்த திமுகவும், திமுகவுக்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய பலரும் வந்து இந்த வேலைகள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து திமுக மாதிரி நம்ம கிடையாது. ஏன்னா திமுகவுடைய வரலாற நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கூவம் ஆற்றை விட மிக மோசமாக நாற்றம் பிடிச்ச ஒரு வரலாறா இருக்கும். அப்படிப்பட்ட வரலாறு தான் திமுகவுடைய வரலாறு. உங்களுடைய சொந்த குடும்பத்தின் பிரச்சனைக்காக தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை எரிச்சு, அங்க வந்து 3, 4 பேர வந்து கொலை பண்ணிட்டு வேடிக்கை பார்த்தது திமுக. அந்த மாதிரியான கட்சிகள்லாம் நம்ம இங்க பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டுல. குஜராத்ல மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்து, அங்க வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படும்பொழுது, அங்க வந்து பல பேர் கொல்லப்படும்போது, கூட்டணியில் இருந்தது திமுக. இதே ஒன்றிய அரசு பாஜகவோட கூட்டணியில இருந்தது. அத வேடிக்கை பார்த்தது திமுக. அந்த கூட்டணியை அந்த பெரிய கலவரத்திற்கு பிறகு கூட, அந்த உயிரிழப்பு இருக்க கூட அதுக்கு பிறகு கூட அவங்களால வந்து அந்த கூட்டணிய முறிக்க முடியல. தேர்தல் காலத்துல மட்டும் தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க. அப்போ இவங்கலாம் வந்து இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, இது போன்ற விஷயங்கள கையில் எடுத்து, ஒரு பொய்யான விஷயத்துல, ஒரு அவதூறான விஷயங்கள வந்து கையில் எடுத்து ஏன் ஒரு கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய கோபாலபுரத்தினுடைய இளவரசர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழாவிற்காக, கம்பத்தின் மேல ஏறி உயிரிழந்தாங்களே! அப்ப அத பத்தி ஏன் விவாதம் நடக்கல? அத பத்தி ஏன் வந்து யாருமே வந்து பேசல? அந்த உயிரிழப்ப பத்தி ஏன் பேசல? அத ஏன் வந்து திமுக செய்த கொலைன்னு யாரும் ஏன் பேசல? அது ஏன் இளவரசர் செய்த கொலைன்னு யாரும் ஏன் பேசல? ரமேஷ் தோழர், இதுவாது நம்ம நிகழ்வு நடந்தபோது நடந்து, முடியிறபோது நடந்து, அதுக்கப்புறம் தெரிய வந்த விஷயம். அந்த கோர சம்பவம் முன்னாடி நாளே நடந்து, அடுத்த நாள்ல அங்க அந்த நிகழ்வுக்கும் போய் கலந்துகிட்டு இருக்காரு. அப்பனா அவங்களுக்கு எதை விடவும் அந்த இதுதான் முக்கியம். அந்த அரசியல் அத வச்சு என்ன அரசியல் பண்ண முடியும்ன்றது தான் முக்கியமா இருக்குல்ல? ஸோ இது போன்ற அரசியல் செய்றது தான் திமுகவுடைய டிஎன்ஏ. அவங்க வந்து காலம் காலமாக இது போன்ற அரசியல தான் செய்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தூய அரசியல் அப்டின்னா என்னன்னு அந்த அர்த்தமே தெரியாது. தூய்மைங்கிற வார்த்தைக்கு வந்து அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அதனால தான் நம்ம சொல்றோம் தீய சக்தி திமுகன்னு சொல்ட்டு. அத சொன்ன உடனே அவங்களுக்கு ஏன் வந்து அவ்வளவு தூரம் நம்மள எதிர்த்து பேசுறாங்கன்னா, உண்மையான பேர நம்ம சொல்லிட்டோம்ல. அவங்களுடைய டிஎன்ஏவே தீய எண்ணங்கள் தானே. அப்ப அந்த தீய சக்தி திமுகன்னு நம்ம சொன்ன உடனே தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்றது, நம்ம உண்மையான பேர நம்மளுடைய உண்மையான விஷயங்கள்லாம் வெளில சொல்லிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு வராங்க. எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க அரசியல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சமீபத்தில ஒரு நிகழ்வ வந்து எல்லாரும் வந்து கவனிச்சிருப்பீங்க. நெறைய பேர் வந்து எனக்கெல்லாம் வந்து Twitterல வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. Instagramல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எழுதுனாங்க எங்களுடைய பேச்சு ஆனா எங்க குழுவின் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எல்லாருமே இந்த மெசேஜ் அனுப்பிச்சு எங்கள திட்டுனாங்க. ஏங்க திமுகவுல வந்து ஒரு பேச்சாளர் வந்து நம்முடைய கழக பெண் தோழர்கள வந்து அவமானமா பேசுறாரு. ரொம்ப கொச்சையா பேசுறாரு. நீங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கலாம் எதிர்வினை ஆற்றலையா? நம்ம வந்து அதுக்கப்புறம் அத பத்தி நம்ம பேசுனோம். என்ன பேசுனோம் அப்டின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும். நம்முடைய தலைவர் நமக்கு என்ன சொல்லிக் குடுத்தாரு? நம்ம வந்து டீசென்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து மற்றவர்களைப் போல வந்து அரசியல் செய்யறதுக்கு இங்க வரல. ஒரு தூய்மையான அரசியல் செய்ய நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஒரு புதுமையான அரசியல் நம்ம செய்ய வந்திருக்கோம். அப்படிங்கிறத நம்முடைய தலைவர் வந்து சொன்னாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாம, அத இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுகவ அப்படியே நீங்க எடுத்து பாருங்க. நான் எதுக்கு அந்த எக்ஸாம்பிள்க்கு வரேன் அப்படின்னா, திமுகவ நீங்க அப்படியே எடுத்து பாருங்களேன். தன்னுடைய சொந்த கட்சி காச போட்டு, திமுக ஒரு மேடைய போட்டு, அந்த மேடையில வந்து ஒரு ஆபாச பேச்சாளரை ஏற்றி வச்சு, குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல வந்து பெண்களுக்கு எதிராக மிக ஆபாசமாக, கொச்சையாக பேசக்கூடியவருக்கு மேடை போட்டு குடுத்து, ஒரு கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய இந்த திமுக இருக்குது அப்படின்னா, இவங்களுடைய அரசியல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இவங்களுடைய அரசியல் வந்து ரொம்ப வந்து லோ லெவல் அரசியல். இவங்களுக்கு வந்து மக்களைப் பற்றியோ, மக்களுடைய பிரச்சனைகளைப் பற்றியோ எந்த விதமான கவலையும் கிடையாது. அடுத்த தலைமுறையைப் பற்றி கவலை கிடையாது. ஏன்? அதே அந்த ஆபாச பேச்சாளர் பேசின வீடியோவை இன்றைக்கு நம்ம எல்லாரும் கேட்டோம்ல. எல்லாரும் பார்த்தாங்களே, தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தாங்களே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வீட்ல போட்டு பார்க்க சொல்லுங்க. அவருடைய மனைவிக்கோ, அவருடைய பேர குழந்தைகளுக்கோ, அவருடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கோ, ஐயா இளவரசர் அவர்கள் அவர்கள் குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கோ, குழந்தைகளுக்கோ அந்த வீடியோவ போட்டு காட்ட சொல்லுங்க. காட்ட மாட்டாங்களே. அப்படிப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்கிறதாவே அவன் குடும்பத்தில யாருக்கும் தெரியாதே. அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? இது போன்ற பேச்சுக்களை வந்து அவர்கள் கேட்டாங்கன்னா, அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கற்றுக் குடுக்குறோம்? அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன வழிகாட்டுறோம்? அதையும் ஒரு ஆளக்கூடிய கட்சி தன்னுடைய சொந்த செலவுல மேடை போட்டு செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, எந்த அளவிற்கு இவங்க மக்கள் மேல அக்கறை வச்சிருக்கிறாங்க? மக்கள் நலன் மேல அக்கறை வச்சிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைய வந்து இன்னும் சிறப்பாக, நம்ம இன்னும் அறிவாளிகளாக, உலகத்திற்கே வழிகாட்டியாக வளர்க்கணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் ஆசைப்படுறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன ஆசைப்படுறாரு? ஆபாச பேச்சாளர நான் மேடை போட்டு நிக்க வச்சு பேச வைக்கிறேன். அதெல்லாம் நீங்க கேளுங்கன்னு அவர் ஆசைப்படுறாரு. இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டாரா அந்த பேச்சுக்கு? பெண்களிடத்துல மன்னிப்பு கேட்டாரா? அப்புறம் என்ன நீங்க பெண்களை பாதுகாக்கக்கூடியவரு, பெண்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவரு, பெண்களுக்காக வந்து நான் இப்பவே வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பணத்த குடுக்குறேன். கோடைக்கால
சேர்த்து வந்து நான் அதுக்கு பணம் குடுக்குறேன். பெண்கள நான் வந்து மதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்க, இந்த நிகழ்வுக்கு ஏன் சார் இன்னும் மன்னிப்பு கேட்கல? அந்த நபர ஏன் சார் நீங்க கட்சிய விட்டு நீக்கல? ஏன் ஒரு அறிக்கை கூட வரல? இது போல வந்து நம்ம தலைவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அறிக்கை குடுக்குறாரு. ஒரு விஷயம் வந்தா தலைவரோ, தலைமையோ உடனடியாக அறிக்கை குடுக்குறாங்களே. இது போல செய்யக்கூடாது. நம்ம இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எங்கள் தலைவரும், எங்களுடைய பொதுச் செயலாளரும், கட்சியினுடைய தலைமையில இருக்கவங்களும் அறிவுரை குடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. எல்லாமே பதிவு செய்றாங்களே. ஏன் 75 ஆண்டு கால கட்சிக்கு அந்த நாகரிகம் கூட இல்லையா? அந்த பண்பாடு இல்லையா? அப்ப உங்களுடைய கடமை என்ன? என்ன கண்ணியம் இருக்கு? என்ன கட்டுப்பாடு இருக்கு? நீங்க என்ன அண்ணா வழியில வந்து நீங்க ஆட்சி நடத்துறீங்க? அததான் எங்க தலைவர் சொல்றாரு. நீங்க அண்ணாவ மறந்துட்டீங்கன்னு சொல்றாரு. எம்ஜிஆர மறந்துட்டீங்கன்னு சொல்றாரு. பெரியார மறந்துட்டீங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய வழிகாட்டிகள மறந்துட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வ சுட்டிக்காட்டி, தன்னுடைய தொண்டர்களை கண்டிக்க கூட தகுதி இல்லாத, எந்த கவலையும் இல்லாத அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு வீட்ல. தூங்குற முதலமைச்சர் என்ன பண்றாரு? திடீர்னு காலைல எந்திரிச்சு, உங்கள் கனவை சொல்லுங்கள்னு ஒரு திட்டத்த கொண்டு வராரு. இததான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சேலத்துல பேசுறாரு. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்றாரு. சரி, நீங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு ஒரு மாணவி இருக்கக்கூடிய ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவி, மருத்துவ கனவுகளோட இருக்கக்கூடிய மாணவி கிட்ட போயிட்டு உங்கள் கனவை சொல்லுங்க. அப்படி எங்க ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு. நாங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்கி தரப்படும்னு அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னீங்களே ஐயா. என்னுடைய கனவு வந்து நான் மருத்துவர் ஆகணுங்கிறது. 4 1/2 வருஷமா உங்களால முடியலையே. அந்த ரகசியம் என்னன்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஒருவேளை சொல்லாம இப்படி ஏமாத்துறது தான் அந்த ரகசியமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு? பதில் சொல்லுவாரா? ஒரு இளைஞர் இருக்காரு ஒரு வீட்ல. அவர்ட்ட போயிட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில வந்து 50 லட்சம் வேலை வாய்ப்ப குடுக்குறேன்னு சொன்னீங்க. 5,5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் குடுக்குறேன்னு சொன்னீங்க. ஒருவேளை நீங்க வந்தா நான்லாம் வேலைக்கு போயிட்டு இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நிரந்தர வருமானம், நிரந்தர பணி, என்னுடைய குடும்பத்தை வந்து நான் உயர்த்தி விடுவேன்னு கனவுல இருந்தேன் ஐயா. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வேலையே கிடைச்ச பாடு இல்லையா? நாட்டுல வந்து காலேஜ் அதிகமா